பாப்பா, என்ன பிரமிச்சு போய் நின்னுட்ட? நான் தான் உங்க குடும்பத்தோட ஒட்டி உறவாடுற கல்யாண புரோக்கர், பக்கத்து வீட்டு பட்டுசாமி. என்னடா ஜவளிய தொங்க விடுற கொடியில ஜாதகத்தை தொங்க விட்டுருக்கானேன்னு பாக்குறியா? இத பார்த்த உடனே இது உங்க வேலைதான் தெரிஞ்சு போச்சு மாமா. என்னம்மா பண்றது? எங்கேயோ பிறந்த 2 ஜீவராசிகளை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானமா என் தொழில். வந்த ஜாதகத்தெல்லாம் வேணான்னு கொப்பளிச்சு துப்பிட்ட. ரிஜெக்ட் ஆன ஜாதகத்தை இப்படி சிம்பாலிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இத பாத்தியா? பிட்ரகுண்டா பீமேஸ்வர் ராபாவ நாகேஸ்வர் ராவ் வெறும் ஆவக்காய வித்தே 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான். இது கோழிக்கோடு குஞ்சுண்ணி மவன் நஞ்சுண்ணி கொப்பர தேங்காயை வித்தே கொள்ளப்பணம் பண்ணிட்டான். இவன் லக்னோ லபக்தாசனுடைய மவன் குஜால் தாஸ். மாமா, என் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது எங்க அப்பா. அவர் யார கட்டிக்க சொல்றாரோ அவர்தான் நான் கட்டிப்பேன். இப்ப உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்க ஒரு லுக் கொடுங்க. இப்போ போய் உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு உங்க அப்பா வாயாலேயே நான் கேட்டுக்கிட்டு வரேன். அது இன்னைக்கு உங்களால முடியாது மாமா. ஏன்? அவர் இன்னைக்கு மௌன விரதம். இந்த வாய்க்கு அது வேறயா? மாமா, மா, ஐயோ ஓகே போல்ட் அறிவு இருக்கா? என்னங்க வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிட விடுறீங்களா? இப்ப என்னங்க ஆச்சு? ஐயே, என்னங்க தம்பி இது? அதை ஏங்க கேக்குறீங்க? இந்த யாருங்க நீங்க? காணும் பொங்கலுக்கு என்ன வாங்க வேஷம் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி நிக்கிறீங்க? சார், நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்தா இந்த ஆள் ஷேவிங் பண்ண தண்ணி மூஞ்சில ஊத்தி கோழி திருட மாதிரி முடிக்காம பாருங்க. இது இப்படி நசிங்கின தகர டப்பா மாதிரி இருந்தா அப்படித்தான் கேட்பாங்க. தப்பா நினைக்காதீங்க தம்பி, இவர்தான் இந்த வீட்டுக்கு ஓனர். நம்ப முடியலையே. அவன் ஊமையா? காக்காவலிப்பா மென்டலா? இதை நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்லாம் வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க. ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. யார் சொன்னீங்க? ஓ, நீங்களா? நீங்க எங்க? இங்க ஆமாப்பா, ஏற்கனவே தெரியும் இவர. தெரியுமான்னு? ஆமா, என்ன இந்த பக்கம்? எப்படி எங்க கம்பெனில புதுசா ஒரு வாஷிங் பவுடர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்தேன். யாரு உங்க அப்பாவா? ஆமா. சாரி சார், நீங்க எந்த பவுடர் யூஸ் பண்ணீங்க? இதானா? சார் சைக்கிள் ஏதோ சொல்றாரு, புரியலீங்களே. தம்பி 501 பார் சோப்பை தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஏங்க, அது 501னா திஸ் இஸ் 1001ங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்புறம் விடவே மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நாங்க அந்த சோப்பை போட்டே பழக்கம் ஆயிடுச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, இதனுடைய வெண்மையை நான் காட்டுறேன். என்னமா கசக்கா? தம்பி, அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி கசக்கு கசக்குன்னு கசக்கி அற்புதமா வாஷிங் பண்றீங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது. இந்த வேட்டியை வாங்கினதுல இருந்து துவைக்கவே இல்ல. அவுத்து கொடுக்கறேன், அர்ஜென்ட்டா வாஷ் பண்ணி கொடுங்க. முதல்ல இதை முடிச்சு அப்புறம் உங்களுக்கு குமுக்குறேன். சரி. பாப்பா பாவாடைய கிழிச்சிட்டான். ஐயோ, என் பொண்ணு பாவாடைய கிழிச்சிட்டா. ஐயோ, என்ன